அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது மார்ச் மாத ராசி பலன் 2024 மீனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்குமா, நன்மையாக இருக்குமா, தீமையாக இருக்குமா, எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். மீனராசி உங்கள் ராசிநாதன் குரு 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் மேச ராசியில் இருக்காங்க. ராசியில் ராகு இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கார். கன்னிராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மகர ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி, சூரியன், புதன் கும்பராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசியில் ராகு இருக்கார். 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. சரிங்களா? உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ராசியில் ராகு கேது இருக்கிறது நல்லது கிடையாது. ராசிநாதன் நல்லா இருக்காருங்க. அதனால் நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் பணம் வரும். அதனால் கவலையப்பட வேண்டாம். வருமானம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 7.5 சனியில் இருக்கீங்க, விரைய சனியில் இருக்கீங்க. பணம் வரும் வந்துட்டு இருக்கு. 2023 பாருங்கள், ஜனவரியிலிருந்து 2023 ஜனவரி மாதத்திலிருந்தே மீனராசி நேயர்களோட வாழ்க்கை கொஞ்சம் டவுனாக வந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிச்சு நல்லா பணம் சேர்த்திட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து விரைய செலவு. மீனராசி நேயர்கள் பாருங்கள், அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கே மருத்துவ செலவு வந்திருக்கும், இல்லை திருமணத்துக்கு உண்டான செலவு, வீடு வாங்குறதுக்கு உண்டான செலவு, வீடு கட்டுறதுக்காக செலவு, நிலம் வாங்குறதுக்காக செலவு, பசங்க பொண்ணுங்களை படிக்கிறதுக்காக, வெளியூர் அனுப்புறதுக்காக ஏதோ ஒரு விரையை உங்களுக்கு வச்சுட்டு தான் இருக்கும் செலவு. ஏன்னா சனி வந்து 12 விரையத்தை தான் கொடுப்பார். சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேமிப்பு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி வந்து பாருங்கள் 8ஆம் தேதி நடக்கும். அந்த சுக்கிரன் எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போய் சனியோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறனால சுப விரயங்களாக மாறிடும். தேவையில்லாமல் விரயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, தேவையில்லாமல் மருத்துவ செலவு, அந்த செலவு, இது செலவு, தேவையில்லாமல் ஏதோ தொடர்ந்து விரயங்கள் வந்துகிட்டே இருந்தது. சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் சரியாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், சம்பாதிச்ச பணத்தை ஓரளவுக்கு சேமிப்பு பண்ண முடியும். சரிங்களா? விரயங்கள் இருக்க தான் செய்யும். அது மாற்றம் கிடையாதுங்க. எப்போ இருந்தாலும் விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா விரை சனி விரயத்தை தான் கொடுப்பார். அதுதான் கர்மம். ஏன்னா கர்மக்காரகன் சனி 12 விரயத்தை தான் கொடுப்பார். அப்போ இந்த மாதம் ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய மாதம், செலவு செய்யக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு இருக்கும். பணமும் வரும், செலவும் இருக்கும். ஆனால் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? குடும்பத்துக்காக சுப விஷயங்கள் பண்ணுறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதெல்லாமே நடக்கும். ஒரு சில பேர் வீட்டில் பாருங்கள், பொருட்கள் வாங்கி போட முடியாமல் அப்படியே இருந்தீங்க. வீட்டில் பொருட்கள் வாங்கி போட முடியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, ஏசி, சோஃபா எதாக இருந்தாலுமே இது உங்களுக்கு அமையும். சுபவிரயங்கள் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும். உங்களுக்கே கல்யாணம் நடக்கலாம் இந்த மாதம், இல்லை நிச்சயம் நடக்கும். இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை வேறு யாராவது வீட்டில் இருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும். அந்த பாக்கியம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சரிங்களா? ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாருங்கள் தடையாகவே இருந்தது. 2-3 வருஷமாக 4 வருஷமாக வரன்னு பார்த்துட்டே இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை. இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். இது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமண பாக்கியம், இந்த திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்காங்க. அப்போ விரயங்கள் இருக்கும், சுப விரயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதம் வந்து பாருங்கள் 15ஆம் தேதி பாருங்கள் செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அந்த செவ்வாய் வந்து பாருங்கள் 2ஆம் அதிபதி, அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ குடும்பத்துக்காக விரயம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கூட சுக்கிரன் இருக்கிறனால அது சுப விரயங்களாக மாறிடும். சரிங்களா? அதனால் இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். ஆனால் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேர் உங்களை நம்பி பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் நீங்கள் அடுத்தவங்க நம்புவீங்க, நம்பி ஏமாறுற மாதிரியெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியில் ராகு இருக்கார். ஆசையை அதிகரிக்க வைப்பார். ஏன்னா மாய வலை விரிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஆசை தூண்டுவாருங்க. இந்த காலகட்டங்களில் அடுத்தவங்கள்ட்ட நம்பி நம்ம பணத்தை கொடுக்கறது ஏமாறுற மாதிரி வரும். அடுத்தவங்களை நம்புற மாதிரி வரும்.
எல்லாமே வரும். கெட்டவங்க நல்லவங்களா தெரிவாங்க, நல்லவங்க வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்களா தெரிவாங்க. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருள் கிரகம். அதனால் கவனமாக இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருக்கார், ஆனால் ராசியில் ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அதனால் கவனமாக இருங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா பணத்தை பற்றி தான் இந்த 7.5 சனிக்கும் போது பணத்தை பற்றி புரிதல்கள் தான் வரும். ஏன்னா எங்கே செலவாகுது, எப்படி நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் அடிக்குது, எப்படி அதிகமாக செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வருஷமே தெரிஞ்சிருப்பீங்க. அதனால் பணத்தை வெளியே யார்ட்டையும் கொடுத்து மாட்டாமல் இருங்க. சொந்த தொழிலுக்கு முதலீடு போடுறவங்க இந்த மாதம் தாராளமாக முதலீடு போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது சுபவிரயமாக தான் உங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 12ஆம் இடத்தையும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாதமாக, ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமண பாக்கியம் கைக்கூடி வருங்க. 7ஆம் இடத்துல கேது இருக்கார். இல்லை ஒரு சில பேரில் வேற்று இன அமைப்பில் இருக்கவங்க, அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். வீட்டில் பெற்றோரோட சம்மதம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அவங்க. 7ஆம் இடத்துல கேது இருந்துச்சுனாலே வேற்று இன மொழி பேசக்கூடிய அவங்களோட திருமணம், அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, இதெல்லாமே உங்களுக்கு இருக்குங்க, சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கனால கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு மீனராசி நேயர்களுக்கு. அதனாலே சில பேத்துக்கு விரைய செலவு வச்சுட்டு இருக்கு, சரிங்களா? அதனால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஒரு சில பேத்துக்கு வரும். ஒரு சில பேத்துக்கு உடம்புல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஏன்னா ராசியில் ராகு 7ஆம் இடத்துல கேதுன்னா தொற்று வியாதி குறிக்கக்கூடிய கிரகம் ராகு தான். அப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால 7ஆம் இடங்கிறது திருமணத்துக்கு உண்டான கிரகம், கணவன் மனைவிக்கு உண்டான இடம், கூட்டு தொழிலுக்கு உண்டான இடம். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் 15, 16க்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுப விஷயங்கள், சுப காரியங்கள் இதெல்லாமே நடக்கும். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு அமையும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதியிலே அமையும். அதாவது அவங்கவுங்க கர்ம அமைப்புப்படி. எல்லாத்துக்கும், எல்லா மீனராசிக்காரங்களுக்கு அப்படியே அச்சடித்த மாதிரி ஒரே மாதிரி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். அவங்க வாங்கிட்டு வந்த கர்ம அமைப்புப்படி, அவங்கவுங்க விதிப்படி, சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை அதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். என்ன கிரகங்கள் உங்களோட வாழ்க்கை அதாவது என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். மனுஷனோட வாழ்க்கை தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான். என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை இப்போ கரண்ட்டாக வழி நடத்திட்டு இருக்கு, அந்த கிரகம் தான் உங்களோட வாழ்க்கை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும். அதுபடி தான் உங்களுக்கு தலையெழுத்து போயிட்டுருக்கும். அப்போ என்ன அமைப்பில் இருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கார், என்ன தசாபுத்தி நடக்குது, லக்ன சுபகிரகங்களோட தசாபுத்தியா, லக்ன பாவகிரகங்களோட தசாபுத்தியா, இதெல்லாம் பாருங்கள். பொதுவாக 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா நிலைமை படுமோசமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியில், அஷ்டம சனியில் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடந்துகிட்ருக்கோ அதுபடி தான் உங்களோட லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கும். அப்படி தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்கும், சரிங்களா? அப்போ உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், விரை சனியில் என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜென்ம சனி வரும், எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, உங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லது நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், யார் கூட பழகணும், எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க, யார் உங்களை ஏமாற்றுவாங்க, எந்த தொழிலில் சக்ஸஸ் பார்ப்பீங்க, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, திருமண வாய்ப்பு எப்போ வரும், உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், முதலீடு போடலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் பார்த்தா நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.